ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சின்டெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து நம்ம எப்படி ஷேக் ஆகாமல் ஸ்டெபிளைஸாக எப்படி வீடியோ எடுக்கிறதும், அது மட்டும் இல்லாமல் எடுத்த வீடியோ எப்படி ஸ்டெபிளைஸாக மாற்றுறது, அதாவது ஷேக்காகி நம்ம வீடியோ எடுத்திருப்போம், அந்த வீடியோ எப்படி நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாம்பிள் ஒரு வீடியோ எடுத்து ஒரு 5 செகண்ட் வீடியோ வந்து நான் எடுத்தேன். அந்த வீடியோ வந்து நான் ஷேக்காக எடுத்திருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் இந்த வீடியோ மறுபடியும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து ஷேக் பண்ணி எடுத்தது, அதாவது இமேஜ் வந்து ஸ்டெபிளைஸ் இல்லாமல் வந்து எடுத்தது. அண்ட் ரெண்டாவது வீடியோ வந்து நான் வந்து ஷேக்கான வீடியோ வந்து நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ணதை ஸ்டெபிளைஸ் பண்ணி எடுத்த வீடியோ. நீங்கள் ரெண்டுக்கும் உள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டுக்கும் இதுக்கும் வந்து கண்டுபிடிக்க முடியாது. பட் வீடியோ ஒன்று தான். இந்த மாதிரி எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதா, நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணி வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதா, ப்ரீமியர் ப்ரோ, ஃபைனல் கட் ப்ரோ, இந்த மாதிரி பெரிய பெரிய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி வச்சு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பண்ணாமல் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்க ஒரு அப்ளிகேஷனை வச்சு நம்ம எப்படி இமேஜ் வந்து ஷேக் ஆகிறது, அதாவது இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மொபைல் வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து இருந்துச்சுன்னா எப்படி வந்து நம்ம ஆன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இமேஜ் ஸ்டெபிலைஸ் பண்ணி எடுக்கிறதும், அண்ட் எடுத்தாலும் இமேஜ் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இமேஜ் ஸ்டெபிலேஷன் வந்து ஆப்ஷன் வந்து நம்ம கேமரா செட்டிங்ஸில் வந்து எனேபிள் பண்ணிட்டோம்னா வீடியோ வந்து ஷேக் ஆகாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வீடியோ ஆப்ஷன் போய்க்கிங்க. அதாவது இந்த மொபைல் வந்து போக்கோ F1. இந்த மொபைலில் வந்து இந்த செட்டிங்ஸில் இருக்குது. நீங்கள் உங்களோட மொபைலில் வந்து ஹை எண்ட் மொபைலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே வந்து 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணால் கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து இமேஜ் ஸ்டெபிலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம இது எனேபிள் பண்ணிட்டோம்னா வந்து வீடியோ வந்து ஷேக் ஆகாமல் இருக்கும். அதாவது டிஃபால்ட்டாக வந்து நம்ம ஷேக் ஆகாமல் எடுத்துக்க முடியும். அதாவது ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் இல்லாமல் கொஞ்சம் ஹை லெவல் எண்ட் மொபைலாக இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் கேமரா செட்டிங்ஸ் அதை வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இமேஜ் ஸ்டெபிலேஷன் ஆப்ஷன் இருக்கும். அப்படி வந்து லோ எண்ட் மொபைலாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம வந்து ரெண்டாவது மெத்தட் வந்து வீடியோ வந்து ஷேக்கான வீடியோ எடுத்தக்கப்புறம் அதை எப்படி வந்து நம்ம ஸ்டெபிலேஷன் பண்ணி பார்த்துலாம். நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ஃபோட்டோஸ்னு ஒரு அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக டிஃபால்ட்டாக இருக்குது. அதை வந்து அப்டேட் பண்ணுறதுனா அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லைனா டிஃபால்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த வீடியோ வந்து ஷேக்கான வீடியோ வந்து நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஒரு வீடியோ வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு அதை ப்ளே பண்ணுறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ வந்து ஷேக் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நான் அதை பாஸ் பண்ணிட்டு கீழே வந்து 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, டெலிட் பட்டன் பக்கத்தில் ஒரு 3 கோடு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே மேலே வந்து இங்கே ஃப்ரேம் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் ஃப்ரேம் பக்கத்தில் ஃப்ரேம், அதாவது வீடியோ ஸ்டெபிலைசர் ஆகிற மாதிரி ஒரு லோகோ ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இமேஜ் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஸ்டெபிலைசிங் ஆகிட்டு இருக்கு. கூகுளில் வந்து ஒரு சிறந்த வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எங்கேயும் போய் ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம ஸ்டெபிலைசேஷன் பண்ணி கொஞ்சம் நம்ம டைம் எடுத்துக்க தேவையில்லாத ஹை லெவல் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம சிஸ்டமும் ஸ்லோ ஆகலாம். இந்த மாதிரி ஹேங்கிங் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கூகுள் ஃபோட்டோஸ்லேயே மினிமம் 1 to 2 minutes வரைக்கும் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இமேஜ் வந்து அந்த ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபஸ்ட்டு வீடியோக்கும் செகண்ட் வீடியோக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸாக இருக்குது. பட் இருந்தாலும் எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் கிராப் ஆயிடுச்சு. அது ஒரு பிரச்சனை கிடையாது. எட்ஜஸில் பேக்ரவுண்டில் இருக்கிற நாய்ஸ் எட்ஜஸ்லாம் அது கேன்சல் ஆயிடும். அது ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இப்போ வீடியோவில் மேஜர் மிஸ்டேக்லாம் எதுவும் ஆகாது. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேலே வந்து சேவ் காப்பி இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணிங்கன்னா, அதாவது சேவ் காப்பி கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் இமேஜ் ஸ்டெபிலைசர் பண்ண வீடியோ காப்பி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுற போல ஏதாவது யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணலாம், ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேக் ஆகாமல் எடுத்த வீடியோ வந்து இப்போ வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து சேவ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து நம்ம சேவ் ஆகிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வீடியோவை சேவ் பண்ணி எடுத்த வீடியோ வந்து நம்ம கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் இருக்கிற கேமரா செட்டிங்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இமேஜ் வந்து ஸ்டெபிலைசர், அதாவது ஷேக் ஆகாமல் வீடியோ வந்து கேப்சர் ஆயிரும். அப்படி வந்து லோ எண்ட் மொபைலில் வந்து ஸ்டெபிலைசர் ஆப்ஷன் இல்லைன்னா இந்த மெத்தட், அதாவது வீடியோ வந்து நீங்கள் ஷூட் பண்ணிடுங்க. ஷூட் பண்ணிட்டு கூகுள் ஃபோட்டோ யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து அந்த இமேஜ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட்.
மெத்தடாக இருக்குது. நான் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது லோ எண்ட் மொபைல் வச்சிருந்த போது இந்த மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.